நம்ம ஆப்பிரிக்க காட்டுக்குள்ளார மாலை நேரம் பயணம் பண்ண போறோம். அது மட்டும் இல்ல, அரிய வகை உயிரினமான கருப்பு காண்டாமிருகம் கிட்டத்தட்ட 35 எண்ணிக்கையில மசைமரா காட்டுல இருக்குங்க. நம்மளால அந்த காண்டாமிருகத்தை வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. அது போக ஏகப்பட்ட வனவிலங்குகள், நிறைய டிஃப்ரெண்டான பேர்ட்ஸு, கென்யாவோட நேஷனல் பேர்டு, உகாண்டாவோட நேஷனல் பேர்டு, இந்த மாதிரி நிறைய பறவைகளை வந்து பார்க்க முடிஞ்சு. என்னோட சேர்ந்து மாலை நேரம் என்ன மாதிரி வனவிலங்குகளை பார்த்தோம், என்ன மாதிரி அனுபவம் நமக்கு காட்டில் கிடைச்சதுங்கிறத எல்லாமே பார்க்கலாங்க. பிளாக் ரைனோசர்ஸுங்க ரொம்பவே ரேரு. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வைல்ட் லைஃப் கண்டென்ட் வந்து பார்க்கறக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மசைமாரா ட்ரிப்போட கண்டினியூஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு மசைமாரால செகண்ட் டே, கென்யால 4th டே. காலையில சிங்க கூட்டங்களை பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து ஆப்பிரிக்கன் லெப்பர்டோட வேட்டை, பபூன்ஸ் வந்து லெப்பர்டை சேஸ் பண்ணது, ஃபைனலா லெப்பர்ட் ஹண்ட் பண்ணது எல்லாமே பார்த்துருப்பீங்க. அங்கிருந்து நம்ம சாப்பிட போகும்போது யானை கூட்டங்கள்ல வண்டி பக்கத்திலேயே பார்த்தோம். அப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம ஒரு மரத்தடியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப வந்து மாரா புஷ்டாக் வந்து பார்க்க முடிஞ்சுங்க. இந்த பறவை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய பறவை, வல்ச்சர் மாதிரியேங்க கிட்டத்தட்ட. இதோட பிஹேவியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இறந்த விலங்குகளை வந்து சாப்பிட்டு காட்டை வந்து தூய்மையா வச்சுக்கிறதுக்கு இந்த பறவை வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இந்த பறவை வந்து சம்டைம்ஸ் வந்து சின்ன சின்ன உயிரினங்கள், தவளை, பாம்புகள் எல்லாம் வந்து ஹண்ட் பண்ணி சாப்பிடும். இந்த பறவை நம்ம பக்கத்திலே வந்துச்சு. அதை பார்த்துட்டு கிரவுண்ட் ஹார்ன்பில்லுமே நம்ம ரொம்ப க்ளோஸ்ல பார்க்க முடிஞ்சு. இந்த பறவை பார்த்தீங்கன்னா மசைமாரா புல்வெளி காடுகள்ல அதிகமா பார்க்க முடியும். பொதுவா இதோட டைமை 70% தரையில தான் ஸ்பெண்ட் பண்ணும். நைட்ல மட்டும் மரத்துல வந்து வாழுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது கூட்டமா வாழ்ற பறவை. 2 to 8 பறவை வந்து ஒரு கூட்டத்துல இருக்கும். இதுவுமே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாம் வந்து ஹண்ட் பண்ணி சாப்பிடும். நம்ம வரும்போதே பார்த்தோம், நம்மளை கண்டு பயந்து போச்சு. இப்போ மறுபடியும் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இங்கே ஒரு பேர்ட் ரொம்ப க்ளோஸாக ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருக்கு. ஸோ அதுவும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. பார்த்து லைன் வந்து ஒயில்ட் பஃப்ளோவை கில் பண்ணி சாப்பிட்ருக்குங்க. அதோட மண்டையோடு அதோட ஸ்கெலிட்டன். இந்த மசைமாரா காடுகள்ல அதிகமா புல்வெளி காடுகள் தாங்க. இந்த புல்வெளி காடுகள்ல பல கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் தான் ஒரு மரத்தை நம்ம பார்க்க முடியுது. ஒரு மரத்துல பாத்தீங்கன்னா வல்ச்சருங்க 2 பக்கம் பக்கமா இருந்தது. கொஞ்சம் லாங் சைட்டிங் தான், நல்ல வெயில். நம்ம வந்து சிங்கம் இல்லைன்னா லெப்பர்டை பார்க்கறதுக்காக நம்ம டிராவல் பண்ணி போகும்போது இந்த வல்ச்சரை வந்து பார்க்க முடிஞ்சு. லைன் வந்து சைட் ஆயிருக்குன்ட்டு நம்ம வந்து சிங்கத்தை பார்க்க தாங்க போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற சிங்கம் பாத்தீங்கன்னா ஆண் சிங்கம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா படுத்திருக்கு சிங்கம். நமக்கு ரொம்ப தூரத்துல பார்த்தா தெரியாது, என்னதான் புல்வெளி காடா இருந்தாலும். இந்த புல்லுகளுக்கு நடுவுல சிங்கங்கள் படுத்திருந்ததுன்னா நமக்கு தெரியறது இல்லைங்க. ஆண் சிங்கங்க. மத்தியான டைம்ல பாருங்க எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுதுன்னு. டெய்லியும் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து தூங்குறது தான் இதோட ஆக்டிவிட்டிஸ். ஒரு 4-5 hours தான் வந்து ஆக்டிவா இருக்கும் போலங்க. இந்த டைம் எல்லாம் தூக்கம் தான். இப்ப நம்ம பாக்குற சிங்கம் வந்து ஓரளவுக்கு பெரிய சிங்கங்க, கிட்டத்தட்ட 8 வருஷம் ஏஜ். சர்வே பிரைடுங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுல வந்து 2 பெரிய சிங்கம் பிரதர்ஸ் மாதிரி சொன்னாங்க. அதுல ஒண்ணு வந்து ரீசெண்டா இறந்துருச்சுங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து தனியா இருக்கு. இது வந்து ஒரு பிரைடை வந்து ரூல் பண்ணுது. பட் இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கம் தான் இருக்கு. இதோட குரூப்ல சப் அடல்ட், பெண் சிங்கங்கள்லாம் இருக்கும் போல. பட் கவுண்ட் எவ்வளோன்னு தெரியலன்னாங்க. சின்ன குரூப்புங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனா சிங்கம் எந்திரிக்கும் நம்ம பார்க்கலாம்னு நினைச்சோம். பட் கடைசி வரைக்கும் எந்திரிக்கவே இல்லைங்க. சரி தூங்குதுன்ட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம அங்கிருந்து கிளம்பிட்டோம். நம்ம வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிற காரணம் பாத்தீங்கன்னா இங்க வந்து லெப்பர்டு வந்து சைட்டா இருக்கு. ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ளார ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்ஸ், டஸ்கர். இந்த புல்வெளி காடுகள்ல நம்ம வைல்ட் லைஃப் சஃபாரி போகும்போது நம்மளால கூட்டம் கூட்டமா யானைகளை பார்க்க முடியுங்க. நம்ம வண்டி பக்கத்திலேயே டஸ்கர் இருந்ததுனால நம்ம கேட்டதுனால அவங்க ஸ்டாப் பண்ணாங்க. பொதுவா வந்து யானைகளை பார்த்தா வண்டியை நிறுத்துறதில்ல. டஸ்கர் ரொம்ப க்ளோஸ்ல இருந்ததுனால கேட்டதுனால நிறுத்தினாங்க. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 2 டஸ்கர் இருந்தது. இது கொஞ்சம் பெரிய சைஸு. ஆப்பிரிக்கன் யானைகளுக்கு பாத்தீங்கன்னா ஆண் யானை, பெண் யானை 2க்குமே தந்தம் இருக்கும். ஆனா இந்த காட்டுல ஆண் யானை, பெண் யானை நான் பார்த்த வரைக்கும் ஆண் யானைக்கு பாத்தீங்கன்னா தந்தம் கொஞ்சம் மொந்தமாவே இருந்தது, நீளமாவும் இருந்தது. பெண் யானைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒல்லியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு தந்தம். அதுவும் நீளமா இருக்கு, பட் கொஞ்சம் ஒல்லியா இருக்கிற மாதிரி ஃபீல். சைஸுமே கொஞ்சம் பெண் யானை கொஞ்சம் குட்டி சைஸா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு ஆண் யானையை கம்பேர் பண்ணும்போது.
நம்ம பெரிய குரூப் எல்லாமே இந்த ட்ரிப்ல பார்த்தோம். கிட்டத்தட்ட 25-30 யானை அப்படியே லைனா கிராஸ் ஆகிறதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு இந்த ட்ரிப்ல. ஆனைகளோட பழக்க வழக்கம்லாம் கிட்டத்தட்ட நம்ம ஊர் யானைகளுக்கும் ஒரே மாதிரி தான். ஆனா அதிகமா வந்து புற்களை வந்து சாப்பிடுது இங்க இருக்கிற காட்டு யானைகள். எந்நேரம் புல்லைத்தான் சாப்பிடுது. புல்வெளி பகுதிகளில் தான் அதிகமா நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு யானைகளை. இங்க இருக்கிற யானைகளுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தந்தமெல்லாம் சின்ன சைஸுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பெரிய யானைகள் பிக் டஸ்கர் எல்லாம் பார்க்கணும்னா அம்போசரி போகணுங்கிற மாதிரி சொன்னாங்க. அம்போசரியில வந்து பெரிய பெரிய யானைகளை வந்து பார்க்க முடியுங்கிற மாதிரி சொன்னாங்க ஆப்பிரிக்கன் யானைகள்ல. வேற ஒரு இடத்துல லெப்பர்ட் சைட் ஆயிருக்குன்னு வாக்கி டாக்கியில வந்து டிரைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அங்கதான் போயிட்டு இருக்கோம். ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி காட்டாரெல்லாம் கிராஸ் பண்ணுவோம். அப்ப பாத்தீங்கன்னா டிரைவர் வந்து டயர்ல வந்து ஆஃப் ரோடுக்குன்னு ஆப்ஷன் ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டிருக்குங்க. நெட்டு மாதிரி இருக்கு, அதை கரெக்ட் பண்ணணும். ஸோ அப்பப்போ இறங்கி எப்பெல்லாம் அல்வீல் தேவையோ அப்போ அதை வந்து செட் பண்றாங்க. அப்புறம் தேவையில்லாத இடத்துல எகைன் வந்து செட்டிங் வந்து அன்செட் பண்ணிடுறாங்க. நிறைய காட்டாறு இந்த காட்டுக்குள்ளார பயணம் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி எல்லாம் கிராஸ் பண்ணுவோம். மான்சூன் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி இங்கெல்லாம் வந்து நிறைய ஃப்ளோ ஆகும்னு நினைக்கிறேன். பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு. இங்க சஃபாரில அதிகமா லேண்ட் க்ரூசர் வெஹிக்கிள் தான் பார்க்க முடியுது. இந்த ஆப்பிரிக்கன் காட்டுக்குள்ளார லெப்பர்ட் சைட்டிங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. காலையில என்னதான் நம்ம லெப்பர்ட் பார்த்திருந்தாலும் இப்ப வேற ஒரு லெப்பர்ட் சைட்டா இருக்குன்னு தெரிஞ்சதுனால கொஞ்சம் தூரம் நம்ம டிராவல் பண்ணி நம்ம போற மாதிரி இருந்தது. போற இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆஃப் ரோடுங்க, அங்கங்க நீரோட மாதிரி பள்ளம். ஸோ இந்த மசைமாரா டிராவலில் நிறைய ஆஃப் ரோடு டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். புல்வெளி காடுகளுக்கு நடுவே வந்து நம்ம பயணம் பண்ணுவோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீனிஸாகவே இருந்தது காடு. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது இந்த ஓப்பன் ஏரியாவுக்கு இந்த காட்டை வந்து பார்க்கும்போது அங்கங்கே வாட்டர் ஹோல் ஏரியா அனிமல்ஸ் வந்து நிறையாவே நம்மளால பார்க்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெப்பர்ட் இருந்திருக்கு. நம்ம வரும்போது அந்த இடத்துல லெப்பர்ட் இல்லை. ஸோ லெப்பர்ட் வெளியே வரணும்னு நம்ம அங்கங்கே தேடணும். இந்த புல்வெளி காடுகளுக்கு நடுவே வாய்க்கால் மாதிரி போகுதுங்க. இந்த இடத்துல புதராட்டு இருக்குங்க. இங்கே வந்து லெப்பர்ட் இருக்குங்க. இதுக்கு முன்னால் வந்த வண்டி வந்து பார்த்துருக்காங்க. பட் சடனாக வந்து புதருக்குள்ளார போயிடுச்சு. லெப்பர்ட் சைட் ஆகுமான்னு நம்ம அந்த வாய்க்காலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம். மறுபடியும் அந்த பக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னா யானை கூட்டம். எங்கே பார்த்தாலும் புல்வெளி காடுகளுக்கு நடுவே யானைங்க. இந்த யானைகள் மாதிரியே அங்கங்கே ஹைனாஸும் இருக்குங்க. கழுதைப்புலி ஸ்பாட்டட் ஹைனாஸ் வந்து அதிகமாகவே இருக்கு. பட் அப்பப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிளாக தான் நம்ம பார்க்க முடியுது. இந்த ட்ரிப்பில் 1-2 கூட்டமாக பார்க்க முடியுது. பெரிய குரூப்பாக வந்து பார்க்கல. பட் நமக்கு லக் இருந்ததுன்னா கூட்டம் கூட்டமாக ஹைனாஸும் இந்த மாதிரி பார்க்க முடியும். நம்ம அந்த பக்கம் இருந்தோங்க. இந்த வாய்க்காலை கிராஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தூரம் போய் ஒரு சில இடத்துல வந்து கிராஸ் பண்ண முடியும். நம்ம அகைன் கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துருக்கோம். இந்த இடத்துல அவங்க லெப்பர்டை கில் அடித்து சாப்பிட்டு இருந்திருக்கு. ஹைனா வந்து அதை பிடுங்கிட்டு போனதுனால அது உள்ள காட்டுக்குள்ளார தாங்க இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு மேலே தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. லெப்பர்ட் பார்க்குறதுக்காக எல்லாம் வண்டியும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இது பின்னால் பார்த்தீங்கன்னா யானைகள் கூட்டம். மசைமாரா இல்லைங்க, லெப்பர்ட் சைட்டிங் ஒன்றும் இல்லை. பட் நம்மளால் பார்க்க முடியல. ஒரு வண்டி மட்டும் பார்த்துருக்காங்க. சுற்றியும் பாருங்கள் யானை கூட்டம். ஹைனா இந்த இடத்துல ஆண் சிறுத்தை வந்து ஹன் பண்ணிருக்குங்க. அது ஹன் பண்ண வேட்டையை வந்து ஹைனாஸ் எல்லாம் சேர்ந்து புடுங்கிட்டு லெப்பர்டை விரட்டி விட்டுருக்கு. லெப்பர்டு வந்து ஹைனாஸ்கெல்லாம் பயந்துட்டு அந்த புதருக்குள்ளார பதுங்கி இருக்குங்க. ஸோ இதை வந்து வாக்கி டாக்கியில் இன்ஃபார்ம் பண்ணதுனால இந்த இடத்துல நிறைய வண்டிகள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க நம்மள மாதிரியே. ஸோ இவ்வளோ வண்டி இருக்கு. யானைகள் வந்து பொருட்படுத்தாம வண்டி பக்கத்துலேயே வந்துட்டு இருக்குங்க.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யானைகள் மட்டும் இல்லை, ஹைனாஸுமே அங்கங்கே நிறையா தெரிஞ்சிட்டு இருக்குங்க. இந்த புற்களுக்கு நடுவே ஹைனாஸ் வந்து படுத்துருச்சுன்னா உள்ள இருக்கிறதே நமக்கு தெரியறதில்ல. யானைகள் மட்டும் இல்லை, அங்கங்கே ஹைனாஸும் இருக்குங்க. நிறைய யானைகள்ங்க. இப்போ ஒரு பெரிய கூட்டம். பட் அங்கங்கே வண்டி இருக்கு. அது பெருசாக எதுவுமே அட்டாக் பண்ணல. அது பாட்டுக்கு சாப்பிட்டு போயிட்டு இருந்தது. அங்கங்கே ஹைனாஸுமே சுத்து போட்டுட்டு இருந்தது. ஆல்ரெடி லெப்பர்டு வேட்டையாடினது வந்து ஹைனாஸ் வந்து புடுங்கிட்டு போயிருக்கு. மறுபடியும் எதுக்காக இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணுதுன்னு எனக்கு தெரில. பார்த்தீங்கன்னா நிறைய ஹைனாஸுங்க. நம்ம வண்டி சுற்றியுமே அங்கங்கே குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வந்து புல்களுக்கு நடுவில் வந்து படுத்துட்டு இருக்கு. ஒரு சிலது வந்து பார்த்துட்டு இருக்கு. ஸோ ஸ்பாட்டட் ஹைனஸ் வந்து நிறையாவே பார்க்க முடியுது. லெப்பர்டு வந்து வேட்டையாடுறத இது பிடுங்கிடுது. ஆனால் இது வேட்டையாடுறத வந்து நான் பெருசாக பார்க்கல இந்த ட்ரிப்பில். நேற்று எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் ஹைனாஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சு. மான்கள் பக்கத்துலேயே இருக்குது. இது ஹன் பண்ணலாம் எதுவுமே ட்ரை பண்ணுறது இல்லைங்க. மான்கள் பக்கத்துலேயே அசால்ட்டாக போகுது. மான்களும் பயப்படுறதில்ல, பெருசாக எதுவும் சவுண்ட் போடுறதில்ல. லெப்பர்டோ சீட்டாவோ சிவங்கி புலியோ வேட்டையாடும் போது இது வந்து அதை புடுங்கிட்டு போயிட மாட்டிருக்குங்க. ஸ்கேவெஞ்சருங்க, வேட்டையாடி சாப்பிட்றதில்ல. ஏதாவது வேட்டையாடினா இது புடுங்கிட்டு போயிடுது. அப்புறம் சிங்கம் ஏதாவது வேட்டையாடி சாப்பிட்டு இருந்ததுன்னா அந்த இடத்துலையும் வந்து வெயிட் பண்ணுது. சிங்கம் வந்து கிளம்புச்சுன்னா அதை வந்து இது சாப்பிட்றதுக்காக. சிங்கங்கள் சாப்பிட்டு போட்ட மிச்ச மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைனஸ் வந்து கிளீன் அப் பண்ணிடுது. ஸோ வண்டியை சுற்றியும் பார்த்தீங்கன்னா யானை கூட்டம், ஹைனாஸ் கூட்டம். பட் லெப்பர்டு மட்டும் வரவே இல்லை. சிறுத்தையை பார்க்கறதுக்காக நிறைய வண்டி அந்த இடத்துல வெயிட் பண்ணுச்சு. பட் ரொம்ப நேரம் ஆகியும் பார்த்தீங்கன்னா சிறுத்தை வரவே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour பக்கம் இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணோம். லெப்பர்டு வெளியே வரும் கண்டிப்பாங்கிற மாதிரி. ஆண் சிறுத்தை ரொம்ப ஃபேமஸான லெப்பர்டாட் இருக்குங்க. ஸோ டிரைவருமே ரொம்ப நேரம் நமக்கு ஹோப் கொடுத்து கண்டிப்பாக வருங்கிற மாதிரி சொன்னார். இதாங்க லெப்பர்டு தங்குற இடம். சில்லு சில்லுன்னு லெப்பர்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸ்லேண்டில் வந்து மெயினாக தங்குது. இந்த மாதிரி இடத்துல தாங்க தங்குது. ஏன்னா மரத்தில் இருக்கும் போல். இங்கே லெப்பர்டு பார்க்க முடியலங்க. மேல் லெப்பர்டு உள்ளுக்குள்ளார இருக்குது, தூங்கிட்டு இருக்கும் போல், வெளியே வரல. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்புறேங்க. காலையில் ஃபீமேல் லெப்பர்டு தான் நல்ல சைட்டிங். இந்த மாதிரி மசைமர புல்வெளி காட்டுக்குள்ளார இந்த மாதிரி இடத்துல தான் லெப்பர்டு தங்குதுங்க. இல்லைன்னா மரத்தில் கேத்தாங்க. மசைமரால ரைனோ ஃபர்ஸ்ட் டைம். பிளாக் ரைனோசர்ஸுங்க ரொம்பவே ரேரு. மசைமரால ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம பார்த்தோம். ரேர். That too black color, right? This is black rhino. Black rhino. Black rhino na color இல்லைங்க. அதோட blood வந்து black color இருக்குங்க. இந்த பிளாக் ரைனோசர்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 6500 எண்ணிக்கையில் தான் இருக்குங்க. அழிந்து வர உயிரினங்கள் பட்டியலில் வந்து இருக்கு. பிளாக் ரைனோனா கலர் மட்டும் இல்லைங்க, இதோட பிளட் வந்து பிளாக் கலர்ல இருக்குங்களாமா. அதனாலதான் பிளாக் ரைனோங்கிற மாதிரி சொல்றாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா இது கூட்டத்துல இருக்காதுங்களாமா, தனித்தனியா தான் பார்க்க முடியுங்கிற மாதிரி சொல்றாங்க. நார்மல் காண்டாமிருகம் பாத்தீங்கன்னா கூட்டமா வாழும். பட் இது மேக்சிமம் பாத்தீங்கன்னா தனியா தான் வந்து ஸ்பாட் பண்ணுவோங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ரொம்ப ரேரா வந்து சைட் ஆகுங்களாமா. இந்த மசைமாரா நேஷனல் ரிசர்வ்ல மொத்தமாவே ஒரு 35 கவுண்ட் தான் இருக்குங்களாமா. பொதுவாக காண்டாமிருகம் பார்க்குறதே பார்த்தீங்கன்னா மசிமரா நேஷனல் ரிசர்வில் ரொம்பவுமே ரேரு. அதுலேயும் பிளாக் வந்து பார்க்குறதுங்கிறது ரொம்பவுமே ரேரு. இருக்கிற 35ல் நம்ம ஒன்றை பார்த்துருக்குறோம் இன்னைக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கென்யா ட்ரிப்பில் பிக் 5 நம்ம ஸ்பாட் பண்ணிட்டோம். அதில் வந்து நார்மல் ரெயினும் பார்த்தோம், பிளாக் ரெயினும் பார்த்தாச்சு.
ரைனோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு இந்த ஓப்பன் ஸ்பேஸில். ஏன்னா ஒன்ஸ் வந்து சைட் ஆனதையுமே வாக்கி டாக்கியில் நிறைய வண்டிக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டி சுற்றி ரைனோ எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வண்டி இருக்கிறதுனால அது சென்டரில் தான் ரொம்ப நேரம் நின்றுச்சு. நம்ம பார்க்குற இந்த காண்டாமிருகம் வந்து ஆண் காண்டாமிருகங்க. இதோட வெயிட் கிட்டத்தட்ட 1 டன் இருக்குங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா 800 கிலோலேருந்து 1200 கிலோ வரைக்கும் இருக்கும் வெயிட்டு. இந்த ஆண் காண்டாமிருகம் வண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து பழக்கமாக இருக்கும் போல. டிரைவர் வந்து பழக்கப்பட்டதுதாங்கிற மாதிரி சொன்னார். பயப்படல அது. பட் இருந்தாலும் வண்டி பக்கத்தில் போகிறதுக்கு கொஞ்சம் தயங்கிட்டு வண்டியை பார்த்துட்டு விலகி தான் நின்றுட்டு இருந்தது. சுற்றியும் வண்டி நின்றுட்டு இருந்தது. ஸோ அது வண்டிகளை பார்த்து போஸ் கொடுத்துட்டு அது வந்து வேற ஒரு இடத்துக்கு அப்படியே கிராஸ் ஆக ட்ரை பண்ணுது. பட் இது ரொம்பவே ரேர் சைட்டிங்னால எல்லாருமே பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா 35 தான் இருக்கு மொத்தமாகவே மசைமாராலங்கிற மாதிரி சொல்றாங்க. கென்யாவில் வெள்ளை காண்டாமிருகம் கருப்பு ரெண்டையும் சேர்த்து 2100 கவுண்டுங்களாம். மசைமாரால ரேராக சைட் ஆகிற பிளாக் ரைனோங்க நமக்கு ஸ்பாட் ஆகிருக்கு. அங்கே இருக்குது. ஃபஸ்ட் டைமாக நம்ம ட்ரிப்பில் எல்லா அனிமலும் கவர் பண்ணிட்டோம். இங்கே ரைனோ பார்க்குறதே ரேருங்களாம்மா. அதுலேயும் பிளாக்குங்க. இஸ் மேல் ஆர் ஃபீமேல்? Male. ஏஜ் அரௌண்ட் ஃபார் திஸ்? ஏஜ் I don't really know, sure. ஓகே. It'll be around 10 to 15 years. ஓகே. ഇത് ഫുൾ അഡൽട്ട് ആണോ? ഒരു വിഷമം ചെറുതാണ്. നമ്മളടുത്തൊന്നും പോണില്ലല്ലോ, നമ്മളതിന് പേടില്ല. എന്നാലും ഒരു പീഡനം തോന്നുന്നത് അതിങ്ങനെ വേറൊരു അനിമൽസിന് ഈ പ്രശ്നമല്ല. വേറെ ഇപ്പം അനുവദിച്ചൊക്കെ നമ്മൾ അടുത്ത് വരുന്ന ഹാപ്പി ഉള്ളിലൊരു വിഷമം, കണ്ട സന്തോഷവും ഉള്ളിലൊരു വിഷമം. ரொம்பவுமே என்டேஞ்சரான பிளாக் ரைனோ வந்து நம்ம மசைமாரால ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. நமக்கு சைட் ஆயிருக்கு. இந்த மசைமாரா காட்டுக்குள்ளார ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்குங்க. ஸோ வல்ச்சருமே நிறைய பார்க்க முடியுது. இந்த மரத்துல நிறைய வல்ச்சர் இருக்குங்க. 2 பக்கமா இருந்தது. மரத்துல இருந்து எதையோ தேடிட்டு இருந்ததுங்க. இறக்குற உயிரினங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்டு காட்டை வந்து தூய்மையா வச்சுக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குதுங்க இந்த வல்ச்சர்ஸ். நம்ம பார்க்குற இந்த பறவை லைலாக் பிரஸ்டட் ரோலர்னு சொல்லிட்டுங்க, கென்யாவோட நேஷனல் பேர்டு. ரொம்பவே கலர்ஃபுல், மல்டி கலர்ஸ் இருக்குங்க இதோட உடம்புல. இந்த புல்வெளி காடுகளுக்கு நடுவில் அங்கங்கே புதரில் இருக்கிற செடிகளில் வந்து நம்ம அதிகமாக பார்க்க முடியும் இந்த பறவையை. இது சின்ன சின்ன பூச்சி, வெட்டுக்கிளிகள், சின்ன சின்ன உயிரினங்களை வந்து ஹண்ட் பண்ணி சாப்பிடுங்க. இந்த பறவை பறக்கும்போது ரோல் பண்ணுங்களாமா இனப்பெருக்க காலத்தில், அதனால தான் ரோலர்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்க ஏகப்பட்ட ஒயில் பஃபலோஸுங்க, காட்டெருமைக, சிங்கங்கள் வந்து ஒரு சில டைம் வந்து இந்த மாதிரி கூட்டங்கரமா காட்டெருமை இருக்கிற இடங்கள்ல பதுங்கி அதோட ப்ரைடு வந்து ஏதோ ஒரு மாட்டை வந்து டார்கெட் பண்ணி அடிச்சு சாப்பிடுங்க. நம்ம வந்து இந்த ட்ரிப்ல நீர் யானையை வேட்டையாடி வச்சு சாப்பிட்றது தான் நம்மளால பார்க்க முடிஞ்சு. நமக்கு லக் இருந்ததுன்னா இந்த மாதிரி காட்டு எருமைகளையும் வந்து சிங்க கூட்டம் வந்து வேட்டையாட ட்ரை பண்ணோம். நம்மளால வந்து பார்க்க முடியும் இந்த மசைமாரா ட்ரிப்ல. பட் ஒரு சில டைம் ஏமாந்தா சிங்கத்தையே வந்து இந்த காட்டெருமை வந்து அடிச்சிருங்க. அதோட கொம்பு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கு. ஒரு சில டைம் வந்து ஆண் காட்டு எருமையை வந்து சோலோவா தனியாக அங்கங்கே மேயறதை வந்து பார்க்க முடியும். நம்மளே பார்த்துருந்தோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு எண்ணிக்கையில் பார்க்குறோம். பட் சஃபாரி முடிகிற டைம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நமக்கு டைம் கிட்டத்தட்ட முடிகிற டைமு. ஸோ டிரைவர் ரொம்ப நேரம் அங்கே நிறுத்தலை. பட் சன்செட் ஆகிற டைமில் நம்மளால
நிறைய இந்த மாதிரி ஆன்லோஸ் ஃபேமிலியில் டீஸு ஹைனாஸு எல்லாம் பார்க்க முடிஞ்சுதுங்க. சன்செட் வியூவுக்கு இலாண்ட் எல்லாமே வந்து அதோட போஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் நமக்கு டைம் இல்லாதனால பெருசாக டிரைவர் ரொம்ப நேரம் நிறுத்தலை. பட் ஹைனாஸ்க்கோசரம் நம்ம கேட்டதுனால கொஞ்சம் நேரம் நிறுத்தினாங்க. ஏகப்பட்ட ஹைனாஸுங்க போகிற வழியில் அங்கங்கே. இப்போ நம்ம பார்க்குற பறவை பார்த்தீங்கன்னா உகாண்டாவோட நேஷ்னல் பேர்டுங்க. சாம்பல் மகுடன் ஆரையும்பாங்க. கிட்டத்தட்ட இது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா மயில் மாதிரியே இருக்கு. அதோட தலையில பாருங்க மயில் மாதிரியே மகுடம் தங்க கலர்ல இருக்குங்களாமா. கழுத்துல பாருங்க ரெட் கலர்ல ஒரு மார்க்கு. பார்க்கறதுக்கு ரொம்பவுமே கலர்ஃபுல்லா அழகா இருந்தது. கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல மயில் மாதிரியேங்க. இது வந்து ஜோடியா வந்து நடனம் ஆடுங்களாமா இனப்பெருக்கிற டைம்ல. மயில் மாதிரியே. சன்செட் வியூ பாருங்க. இந்த மாதிரி மசைமர காட்டுல அங்கங்க புல்வெளி காடுகள்ல ஒரு மரம் இந்த மாதிரி இருக்கும். மசைமரனாவே இந்த மாதிரி மரம் தான் வந்து ஃபேமஸ். ஒரு சில டைம் லெப்பர்டு வந்து அந்த மரத்துல படுத்துட்டு இருக்கும். ஹண்ட் பண்ணி அதில் வச்சு சாப்பிடும். ஹைனாஸ் எல்லாமே போய் அதை பிடுங்க ட்ரை பண்ணும். பட் இந்த ட்ரிப்பில் நம்மளால அது மாதிரி பார்க்க முடியல. மேபி நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குங்க. நமக்கு எந்த மாதிரி அனுபவம் கிடைக்குதுன்னு பார்க்கலாங்க. ஹைனாஸு ஆன்லோஸ் ஃபேமிலியில் நிறைய மான்கள் இந்த இடத்துல இருந்தது. ஹைனாஸ் வருது, பட் மான்கள் வந்து பயப்படவே இல்லை. ஹைனாஸும் மான்களும் பார்த்தீங்கன்னா ஒன்றா ஒரே இடத்துல. சஃபாரியில் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைனாஸ் எல்லாம் பார்த்தா பெருசாக நிறுத்துறதே கிடையாது. பட் நம்ம கேட்டதுனால அவங்க நிறுத்தினாங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறுத்த மாட்டாங்க ஹைனாஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு. ஏன்னா இங்கே ஏகப்பட்ட ஹைனாஸுங்க ஆடு மாடு மாதிரி தெரியுது. எங்கே பார்த்தாலும் லெப்பாடு சிறுத்தை வேட்டையாடுனா அந்த இடத்துல ஹைனா வந்துடுது. காலையில் சிங்கம் சாப்பிட்ற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சுற்றியும் ஹைனாஸ். பட் இந்த புற்களுக்கு நடுவில் ஹைனா இருக்கிறது தெரியறது இல்லை. இந்த மாதிரி நடந்து வரும்போது மட்டும் அப்பப்போ தெரியும். படுத்துருச்சுன்னா உள்ள அனிமல்ஸ் இருக்கிறதே நமக்கு தெரியறது இல்லைங்க. ஈவினிங் டைமில் அனிமல்ஸு காட்டோட வியூவெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மசைமாரா பொறுத்த வரைக்குங்க சன்செட்டு சன்ரைஸு அந்த வியூவில் காட்டில் வந்து நமக்கு லக் இருந்ததுன்னா லெப்பர்டு சிங்கம் சீட்டா எல்லாமே வந்து நம்ம சன்செட்டு சன்ரைஸ் வியூவில் வந்து பார்க்க முடியும். இன்னைக்கு வந்து ஹைனாஸ் வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. பாருங்க ஹைனாஸும் மானும் ஒரே இடத்துல இருக்கு. பட் அது பெருசாக சட்டையே பண்ணலைங்க மான்கள்லாம். ஹைனாஸும் பார்த்தீங்கன்னா வேட்டையாட ட்ரை பண்ண மாட்டேங்குது. மேபி கூட்டமாக இருந்தால் வேட்டையாடுமா என்னன்னு தெரில. பட் நம்ம பார்த்த ஹைனா எல்லாமே பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு மான்கள் எல்லாம் தொந்தரவே பண்ணல. அது பாட்டுக்கு மூவ் ஆகி போயிட்டு இருந்தது, இல்லைன்னா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்ததுங்க. இன்னைக்கு மசைமாரா வைல்ட் லைஃப் சஃபாரியில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண சைட்டிங்கில் ஒரு சைட்டிங் மட்டும் மிஸ்ஸிங்கு. லெப்பர்டு கடைசி வரைக்கும் வெளியே வரவே இல்லை. ஆண் சிறுத்தை. மித்த எல்லா சைட்டிங்கும் நம்ம எதிர்பார்த்து போனது கிடச்சிருச்சு. காலையில் கிடைச்ச லெப்பர்ட் சைட்டிங் வேற லெவலுங்க. மானை ஹண்ட் பண்ண ட்ரை பண்ணது, அப்புறம் பபூன்ஸ் வந்து லெப்பர்டை சேஸ் பண்ணது, கடைசியில் பார்த்தீங்கன்னா டிக்டிக்னு சொல்கிற ஒரு மானை வந்து வேட்டையாடிச்சு. எல்லாமே பார்த்துருப்பீங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலின்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஹைனாஸ் அது பாட்டுக்கு வாக் பண்ணி வண்டி பக்கத்துலேயே போச்சுங்க. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ்குள்ளாரையே வந்துருங்களாமா பகல்லையே. நைட் டைமில் கண்டிப்பாக நேஷனல் ரிசர்வ் ஒட்டி இருக்கிற வில்லேஜஸ்குள்ளார எல்லாமே வந்துடும் ஹைனாஸு. ஏன்னா நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துலையே ஹைனாவோட சவுண்ட்லாம் நிறையா கேட்டிருக்கோம். இதாங்க நம்ம தங்கி இருக்கிற ரெசார்ட்டு. முன்னால் போகிற ரிவர் இதாங்க.